Radio City Podcast. Radio City Podcast. 1950 வருஷம் மே மாசம் 11ஆம் தேதி நைட் ஒரு 8 மணி இருக்கலாம். அமெரிக்காவோட ஓரிகான் மாநிலத்துல மேக்மின் வைல் அப்படிங்கிற ஊர்ல வசிக்கக்கூடிய மிஸ்ஸஸ் ட்ரெண்ட் அவரோட தோட்டத்துக்கு கேரட்டு, கீரை இதெல்லாம் எடுத்துட்டு தான் வளர்க்குற முயலுக்கு கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு வானத்துல மின்னல் மாதிரி ஒரு விஷயம் தோன்ற அது அப்படியே நின்று ஒளி வீசுறத பாக்குறாரு. இப்ப தோட்டத்தோட சைட்ல இருந்து பெரிய தட்டு ஏராளமான லைட்ஸோட பறந்து வந்துட்டு இருக்கு. அண்ணாந்து பார்த்த மிஸ்ஸஸ் ட்ரெண்ட் அவரோட ஹஸ்பண்ட சத்தமா கூப்பிட கார் ஷெட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்தாரு பால் ட்ரெண்ட். 2 பேரும் மேல பாக்குறாங்க. ஃபுல் லைட்ஸோட பளீர்னு ஒரு பறக்கிற தட்டு. இன்னைக்கு வர்ற மர்மங்களோட வரிசையில தரமான இடத்தை தனக்காக வச்சிருக்கிற பறக்கும் தட்டுன்னு சொல்ற அன்டிஃபைன்ட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி தான் இன்றைய மர்மதேசம்ல பார்க்க போறோம். நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். கொஞ்சம் கூட தாமதிக்காம பால் ட்ரெண்ட் ஓடி போய் கார்ல இருந்த கேமராவை எடுத்துட்டு வந்து போட்டோ எடுக்கிறாரு. வானத்துல மிதந்த அந்த தட்டு இப்ப அந்தரத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கு. சுமார் 30 அடி டயாமீட்டர்ல இருந்த அந்த தட்டு சுத்தவும் இல்ல, பறக்கவும் இல்ல, மிதந்த மாதிரியே இருந்திருக்கு. திடீர்னு ரேஸ் கார் வேகத்துல மேல கிளம்பி போய் மறைஞ்சிடுச்சு. இந்த விஷயத்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ட்ரெண்ட் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் சொன்னாங்க. பக்கத்துல இருந்த போட்டோ ஸ்டுடியோல டெவலப் பண்ணி பார்த்ததுல அந்த பறக்கக்கூடிய தட்டு நல்லாவே படத்துல விழுந்திருக்கு. இது ஒரு ஃப்ரெண்ட் மூலமா உள்ளூர்ல இருக்கிற நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்ற ஒருத்தருக்கு தகவல் போயிருக்கு. அந்த நிருபரும் எப்படியாவது அந்த போட்டோவை வாங்கிடலான்னு பார்த்தப்ப ட்ரெண்ட் தம்பதியினர் கொடுக்கல. அவர் என்ன பண்ணார்னா ட்ரெண்டோட குழந்தைங்க மூலமா ஒரே ஒரு போட்டோவை மட்டும் ஆட்டையை போட்டு நியூஸ் பேப்பரோட மொத பக்கத்துல செய்தியும் படமுமா வெளியிட்டாரு. இந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனே அரசு அதிகாரிகளும் ஏராளமான ஜேர்னலிஸ்டும் அந்த ஊருக்கு வர தொடங்கினாங்க. அந்த நேரத்துல பறக்கிற தட்டை சிலர் பார்த்திருந்தா கூட போட்டோ எடுத்து எவிடன்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருந்தது பால் ட்ரெண்ட் மட்டும்தான். US விமானப்படை அதிகாரிகளும் கேமரா நிபுணர்களும் விஞ்ஞானிகளும் நிறைய சோதனைகள் நடத்தி பார்த்ததுல போட்டோக்கள்ல எந்த டுபாக்கூர் வேலையும் செய்யப்படலன்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. 1965 வருஷம் செப்டம்பர் 14ஆம் தேதி நைட் 1 மணிக்கு மோட்டார் சைக்கிள்ல வந்துட்டு இருந்தாரு கிரீன். அவரோட காதலியோட நைட் கிளப்புக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்த அந்த நேரத்துல அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் ஸ்கூட்டர்ல இவரை கிராஸ் பண்ணி போயிருக்கிறாரு. இப்ப திடீர்னு ஒரு ஹம்மிங் சத்தம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த சவுண்டு அதிகமாயிட்டே வருது. வானத்துல ப்ளூ கலர்ல ஒரு லைட் தெரியுது. இப்ப கிரீன் ஓட்டிட்டு வந்த மோட்டார் சைக்கிள் தானா ஆஃப் ஆகுது. சுத்தி இருந்த நிறைய வீடுகள்ல லைட் எல்லாமே அணைஞ்சிடுச்சு. இவரை முந்தி போன அந்த ஸ்கூட்டருக்கு பக்கத்திலேயே நின்னுட்டாரு கிரீன். 2 பேரும் அந்த ப்ளூ கலர் லைட்டை பார்த்து அதை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சாங்க. ஏதோ ஃப்ளைட் மாறி இங்க வந்திருக்கலாம்னு நினைச்ச அவங்களுக்கு ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது. தட்டையா பம்பரம் மாதிரி 1 கிலோமீட்டர் தூரத்துல மிதந்து வந்து அந்தரத்துல நின்னது அந்த பறக்கும் தட்டு. அந்த தட்டை சுத்தி ப்ளூ கலர்ல ஒரு லைட். அந்த பறக்கிற தட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் மிதந்ததை பார்த்து கிரீன் அதீத ஆர்வத்தோட அதை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. சில அடி தூரம் நடந்த உடனேயே அந்த ப்ளூ லைட் அவரை தாக்கிடுச்சு. கரண்ட் ஷாக் அடிச்ச உணர்வு, உடம்பு ஃபுல்லா சோர்வை ஏற்படுத்தக்கூடிய வலி. இதை பத்தி நிருபர்கள் கிட்ட பேசின கிரீன், முதல்ல எனக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. இது நடந்துட்டு இருக்கிறப்பயே அந்த பறக்கும் தட்டு மெல்ல கிளம்பி சில நிமிஷங்களுக்குள்ள ஸ்பீடா மறைஞ்சு போயிடுச்சு. கிரீன் பொய் சொல்றாரா இல்ல உண்மையை சொல்றாரான்னு கண்டுபிடிக்க டிடெக்டர் சோதனைகள் செய்யப்பட்டுச்சு. அவர் பொய் சொல்லலன்னு மட்டும் முடிச்சாங்க. ஆனா கிரீனை சோதிச்ச டாக்டர்ஸ் அவரோட உடம்புல ஏகப்பட்ட மின் சக்தி இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. உடம்பு ஃபுல்லாவுமே காந்த சக்தி நிறைஞ்சிருந்ததா சொன்னாங்க. இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நைட் நேரத்துல அவரோட தோள்பட்டைக்கும் தலைக்கும் மேல லேசான நீல நிற ஒளி ஒரு சின்ன லைனா சில நாட்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. விஞ்ஞானிகளால வரையறுக்கப்படாத பறக்கும் பொருள், ஆமாங்க, அன்டிஃபைன்ட்
ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் வரிசையில் இந்த பறக்கிற தட்டு இருந்தாலும் இதோட மர்மத்தை மட்டும் விஞ்ஞானிகளால் விளக்கவே முடியலை. மர்மதேசம் பாட்காஸ்டுக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜான். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட்.